10 நாள் தாங்க தமிழகத்தை தலை நிமிர வைத்த விஜய் ஆட்சி. ஒரு தலைவன் ஆட்சிக்கு வருவது சாதாரணம். ஆனால் மக்களின் மனசுக்குள் நம்பிக்கையாக வருவது தான் வரலாறு. பல ஆண்டுகளாக மக்கள் மனதில் தேங்கி கிடந்த கேள்வி ஒன்று தாங்க, தமிழகத்தில் உண்மையிலேயே மாற்றம் வரப்போதா, வருவாங்களா? அந்த கேள்விக்கான பதிலாக தான் ஒரு புதிய அரசியல் அத்தியாயமாக தான் தொடங்கி இருக்கிறது வெறும் 10 நாள். ஆனால் அந்த 10 நாட்களில் நடந்த மாற்றங்கள் 10 வருஷம் அரசியலை விட பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்குங்க. டாஸ்மாக் குறைப்பு, ரவுடிசத்திற்கு எதிரான அதிரடி, ஊழலுக்கு முடிவு, அம்மா உணவகங்களுக்கு உயிர், அரசலுவங்களில் வேகம், இது எல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும் இல்லை, மக்களின் வாழ்க்கையை நேரடியாக உணரப்பட்ட மாற்றங்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது வெறும் 10 நாளில் தமிழக மக்களின் நம்பிக்கையை எப்படி வென்றார் முதலமைச்சர் விஜய் என்பது தான். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இது சாதாரண அரசியல் பேச்சில் தமிழகத்தின் புதிய எதிர்காலத்தை பற்றிய ஒரு உணர்ச்சி மிகுந்த பதிவு. ஒரு அரசு வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது அரசியல்வாதிகள் அல்ல, சாதாரண மக்கள் தான். காலை பேருந்தில் வேலைக்கு போகும் தொழிலாளி, காய்கறி விற்கும் அம்மா, மாத சம்பளத்துக்காக காத்திருக்கும் குடும்பம், இவங்கள முகத்தில் நிம்மதி வந்தால் அதுதான் நல்லாட்சி. பல ஆண்டுகளாக மக்கள் ஒரு விஷயத்தால சோர்ந்து போயிருந்தாங்க, எதுவும் மாறப்போவதில்லை என்ற நம்பிக்கையின்மை. ஆனால் புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற சில நாட்கள்லேயே அந்த மனநிலை மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் பேசுவதை காட்டிலும் செயலில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல் மேடைகளில் கோஷங்க போடாமல் நேரடியாக நிர்வாக கோப்புகளை எடுத்தாரு. மக்களின் பிரச்சனைகளை கேட்டது மட்டும் இல்லாமல் அதற்கான நடவடிக்கையும் தொடங்கியிருக்கிறாரு. இதுதான் மக்களை ஆச்சரியப்பட வச்சிருக்கு. டாஸ்மாக் குறைப்பு, பெண்களின் மனதில் இடம் பிடித்த முடிவு. தமிழக அரசியலில் எத்தனை தலைவர்கள் வந்தாங்க, ஆனால் டாஸ்மாக் விஷயத்தில் யாரும் தீவிர முடிவு எடுக்க தயாரினாங்க. ஏன்னா அது வருமானம் தரும் துறை. ஆனால் ஒரு குடும்பம் அழிவதற்கு காரணம் அதுதான். ஒரு குழந்தையின் கல்வி பாதிக்கப்படுவதற்கு காரணமும் அதுதான். ஒரு பெண்ணுடைய கண்ணீருக்கும் காரணம் அதுதான். இதையெல்லாம் உணர்ந்த முதலமைச்சர் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கும் முடிவை எடுத்திருக்கிறாரு. இது சாதாரண அரசியல் முடிவு இல்லைங்க, இது ஆயிரக்கணக்கான பெண்களின் மனசுக்குள் நம்பிக்கை விதித்த முடிவு. எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற யாராவது வந்திருக்கிறார்கள் என்ற உணர்வு. அதுக்கப்புறம் தமிழகத்தின் தாய்மார்களோட மனநிலையுமே இந்த மாதிரி தான் உருவானுச்சு. ரவுடிசத்திற்கு எதிரான அதிரடி, சட்டம் ஒழுங்கு என்பது வெறும் போலீஸ் வேலை மட்டும் இல்லை, அது மக்களுடைய நிம்மதி. ஒரு பெண் இரவுல பயமின்றி நடக்க முடியுமா? ஒரு கடைக்காரர் மிரட்டல் இல்லாமல் தொழில் செய்ய முடியுமா? ஒரு மாணவன் பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப முடியுமா? இது எல்லாம் உண்மையான வளர்ச்சி. மாநிலம் முழுவதும் ரவுடிசம் அதிகரித்தது குறித்து மக்கள் பயத்தில் இருந்த நேரத்தில் காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. சட்டத்திற்கு மேலே யாரும் இல்லை என்ற செய்தி தெளிவாக அனுப்பப்பட்டுச்சு. இதனால பல இடங்களில் மக்கள் மனதில் இருந்த பயம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அரசு மக்களை பாதுகாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த அரசுக்கு மக்கள் தானாக ஆதரவு தந்துருவாங்க. ஊழலுக்கு எதிரான போர். தமிழகத்தில் ஒரு பெரிய நோய் என்ன தெரியுமா? கமிஷன் கலாச்சாரம். ஒரு சாலை போடணும்னா கமிஷன், ஒரு கட்டிடம் கட்டணும்னா கமிஷன், மக்களுடைய வரிப்பணம் சிலருடைய சொத்தா மாறிடுச்சு. ஆனால் புதிய ஆட்சியில் டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால பல அதிகாரிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்படி நேர்மையான நிர்வாகம் நடக்குமா அப்படிங்கிற நிலை உருவாகிருக்கு. அரசு ஒப்பந்தங்களில் தர முக்கியம் என்ற நிலை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நல்லாட்சியோட அடையாளம். அம்மா உணவகங்களுக்கு மீண்டும் உயிர். ஒரு அரசுடைய மனிதனைய எங்கே தெரியுமா? ஏழைகளின் பசின்னு சொல்லுவாங்க. பசி என்பது அரசியல் பார்த்துக்காது, அது மனிதனின் அடிப்படை வேதனை. அம்மா உணவகங்கள் ஒரு காலத்தில் ஏழைகளின் உயிர் காக்கும் இடமா இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் பராமரிப்பு குறைஞ்சு அந்த நிலையை மாற்ற உடனடியாக சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் மக்களை நெகிழ்ச்சி அடை வச்சிருக்கு. எந்த கட்சி கொண்டு வந்த திட்டம்னுலாம் பார்க்கல, மக்களுக்கு பயன்படுதா ஓகே அப்படின்ட்டு பார்க்கும் அரசியல் முதிர்ச்சி. இதுதாங்க உண்மையான தலைமை. அரசு அலுவலகங்களில் வேகம். பல வருஷங்களாக மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்த குறை என்னன்னா, அரசு அலுவலகத்தில் போனால் வேலை நடக்கவே நடக்காது. ஆனால் புதிய ஆட்சியில் அதிகாரிகளுக்கு தெளிவான உத்தரவு கொடுத்துருக்காங்க. மக்கள் காத்திருக்க கூடாது, குறைதீர்ப்பு மனுக்கள் விரைவாக தீர்க்கப்படணும், கடமை தவறும் அதிகாரிகளுக்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த சாட்டை சுழற்றும் அணுகுமுறை அரசு இயந்திரத்தை வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இப்போது பல இடங்களில் மக்கள் முன்னாடி மாதிரி இல்லை, வேலை சீக்கிரம் நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் எதிர்கட்சிகள் பதட்டத்தில் இருக்காங்க தெரியுமா? ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கோங்க, மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அரசியல் எதிரிகள் பதட்டப்படுவாங்க. ஏன்னா மக்கள் ஆதரவு கிடைப்பது அதுதான் அரசியலில் மிகப்பெரிய சக்தி. விமர்சனங்கள் வரும், குற்றச்சாட்டு வரும், அரசியல் தாக்குதல் வரும். ஆனால் மக்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அனைத்து விமர்சனங்களும் பலவீனமாகிடுங்க. அதுதான் தற்போது தமிழக அரசியலில் நடக்குது. விஜயின் அரசியல் ஸ்டைல். விஜய் அரசியலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வச்சிருக்கிறாரு. அரசியலுங்கிறது வெறும் பேச்சு மட்டுமல்ல, செயல்பாடு. அவர் தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்களை கவனம் செலுத்துறாரு. ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குறாரு. இளம் தலைமுறையையும் அரசியல் நம்ப வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்க பார்க்க விரும்புவது சண்டையில் மாற்றம் தான். அடுத்த 5 வருஷத்தில் என்ன நடக்கும்னா, 10 வருஷத்தில் இவ்வளவு மாற்றம் என்றால் 10 நாளில் இவ்வளோ மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த 5 ஆண்டில் என்னென்ன நடக்கும்? தமிழகம் கல்வியில், தொழில்துறையில், வேலைவாய்ப்பில், சட்ட ஒழுங்கில், நிர்வாக தரத்தில் இந்தியா முழுவதும் முன்னணி மாநிலமாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. இந்த கேள்வி தற்போது ஒவ்வொரு தமிழரின் மனதிலும் எழுந்துட்டு இருக்கு. மக்கள் எதிர்ப்பு அதிகரிச்சிருக்கு. எந்த எதிர்ப்பை நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இப்போது அரசின் தோள்களில் இருக்கு. ஒரு நல்ல தலைவன் மக்களை பயமுறுத்த மாட்டான், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பான். ஒரு நல்ல அரசு அதிகாரத்தை காட்டாது, சேவையை காட்டும்.
இந்த தமிழகத்தில் அந்த நம்பிக்கை மீண்டும் பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அது தொடருமா? அடுத்த 5 ஆண்டுகள் தான் பதில் சொல்லும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மக்கள் மனதில் மாற்றம் சாத்தியம் என்ற நம்பிக்கையை இந்த புதிய ஆட்சி மீண்டும் உயிர்ப்பித்துள்ளது. இந்த மாற்றங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? விஜய் தலைமையிலான இந்த புதிய அரசு உண்மையிலேயே தமிழகத்தை மாற்றுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழக அரசியல், மக்கள் பிரச்சனைகள், உண்மை தகவல்கள், உணர்ச்சி மிக்க கதைகள் இவை அனைத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.